மறக்க முடியுமா? கட்சிக்குள் பூசல்கள் வரலாம், ஆனால் இந்த அளவுக்கு உயிரிழப்புகள் வருமா? 2002ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி திமுகவின் அப்போதைய ஆட்சி முடிவுக்கு வந்ததும் பாலம் கட்டிய ஊழலின் முகம் வெளித்தெரிகிறது. மு.க. ஸ்டாலினின் நண்பரான சென்னை அண்ணா நகர் ரமேஷ் விசாரிக்கப்படுகிறார். விசாரணை நிறைவடைவதற்குள் அவர் யாராலோ மிரட்டப்படுகிறார். 3 குழந்தைகள் மனைவியுடன் ரமேஷ் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பார்த்தவர்களை அதிர வைத்தது. 1 வயது குழந்தைக்கு கூட விஷம் கொடுக்கப்பட்டிருந்த கொடுமை அனைவரையும் நெகிழ வைத்தது. 2011 மார்ச் மாதம் 16ஆம் தேதி அலைக்கற்றை ஊழல் தேசமெங்கும் அலையடிக்கிறது. ஊழலின் உச்சத்தால் உலகு சிரிக்கிறது. ஆர். ராசா பதவி இழந்து சிறைக்கு போகிறார். அவருடன் ஊழலில் நட்பு கொண்டவர்களை விசாரிக்கிறது சிபிஐ. விசாரணை சூடுபிடித்ததும் ராசாவின் நண்பரும் முக்கிய சாட்சியுமான சாதிக் பாட்ஷா மர்மமாக உயிரை விட எஞ்சுகிறது சடலம். கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸ்னு ஆரம்பிக்கிறான் ராஜா. இவன் சாதிக் ரியல் எஸ்டேட் ஆரம்பிக்கிறான். இவனை பிறகு பேப்பர் விளம்பரம் கொடுக்குறானுங்க. சாதிக் ரியல் எஸ்டேட்டு, கிரீன் ஹவுஸ் ப்ரொமோட்டர்ஸு, ஹைதராபாத்து, ஆந்திரா, பெங்களூரு, சிலோன், மலேசியா, சிங்கப்பூர், சவுதி, இவங்க அப்புறம் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க சார். இன்னும் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய தீவே விலைக்கு வாங்கியிருக்கான்னு சொல்கிறான். தலையில் மூட்டை காஞ்சி சீட்டை பெரம்பலூரில் தலையில் துணி தவன் 2000 கோடிக்கு போய் டெண்டர்ஸ் ரோட் டெண்டர் எடுக்கிறான். இதே மாதிரி ராஜா பலர் பினாமியா இருக்கான். அதிகார மையங்களுடன் நெருங்கி கைகோர்த்தவர்கள் ஏன் மிரட்டல்களுக்கு தன் உயிரை கொடுத்தார்கள்? உடன் இருந்தவர்களுக்கே இந்த கதியா? காரணம் யார்? மறக்க முடியுமா அந்த உயிர்கள் பறிபோன பின்னணியை?